இந்த நாளுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 7 வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் தன்னுடைய மனசிலிருந்து சொல்ற மாதிரி இந்த வசனத்தை அருமையா ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேமா, ஆனாலும் உருக்கமான இரக்கம். நீங்க இந்த வேர்டை நல்லா பிடிச்சுக்கோங்க. உருக்கமான இரக்கம். இரக்கம் வேற, உருக்கமான இரக்கம் அப்படின்னா இரக்கங்களினுடைய அளவு அதிகமாகிற ஒரு தன்மை. அப்பதான் பைபிள் சொல்லு உருக்கமான இரக்கம். அப்படி நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். நீ நினைக்கிற நான் உன்னை மறந்துட்டேன், நான் உன்னை கைவிட்டுட்டேன், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படலை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருக்கமான இரக்கத்தினால நான் சேர்த்துக்கொள்வேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 69:16 கர்த்தாவே என் ஜெபத்தை என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாயிருக்கிறது, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். அப்படின்னா ஏதோ ஒரு கிருபை என்கிட்ட குறையிற மாதிரி இருக்கு, ஆண்டவர் பேசுறது குறையிற மாதிரி இருக்கு, ஆண்டவருடைய பிரசனம் குறையிற மாதிரி இருக்கு, ஆண்டவருடைய தருகிற அந்த சமாதானம் குறையிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு போர்ஷன்ல நான் தனிமையை உணர்றேன், நான் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய இரக்கங்கள் நமக்கு வேணும்னு நினைப்போம். அந்த நேரத்துல தான் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். அதாவது இரக்கத்தினுடைய அந்த ஆழத்தை எனக்கு நீங்க காமிங்க காமிங்க. அப்படி உருக்கமா இறங்கிட்டாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 30:19 இருக்கும், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள், நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கிடுவாராம். இதுவரையிலும் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா, என் ஜெபம் கர்த்தருக்கு போதா இல்லையா, என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாளா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சோர்வு, ஒரு விரக்தி, அந்த ஒரு செக்ஷன்ல இருந்து உங்களை வெளியே எடுத்து நீ உன்னை ஆளாம பாதுகாத்து உன் சத்தத்துக்கு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமா இறங்குவார். அதனால என்னன்னா, முன்னாடி நீங்க 1 மணி நேரம் ஜெபிச்சா கூட அந்த ஜபத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது, ஒரு வெறுமை இருந்திருக்கலாம். ஆனா இந்த உருக்கமான இரக்கத்தோட கர்த்தர் உங்ககிட்ட இருந்துட்டாருன்னா, ஏசப்பா அப்படின்னு உங்க உள்ளத்துல கூப்பிடும் போது சடுதியா உங்க மேல ஒரு பிரசனம் இறங்கும் பாருங்க, சடுதியா உங்க மேல ஒரு சமாதானம் இறங்கும். அந்த ஆளுகை வந்துருச்சுன்னா உங்க அழுகை நின்றும். அதனாலதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு ஆரம்பிப்பார். இதுவரையிலும் நீ அழுதுட்ட, இதுவரையிலும் கண்ணீர் வடிச்சிட்ட, இதுவரையிலும் உன் கண்ணீர் நிறைய போயிருச்சு, ஆனா கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமா இறங்கிட்டார்னா நீ அழமாட்ட. நீ எதை நினைச்சு அழுற, யாரை நினைச்சு அழுற, எந்த காரியம் உன்னை அழ வைக்குது, அந்த அழுகைய நான் உன்னை ஸ்டாப் பண்ண வச்சிருவேன், அந்த அழுகைய நான் நிறுத்திடுவேன். அந்த உருக்கமான இரக்கம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, உருக்கமான இரக்கம் அது அப்படியே நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அழுக நின்றுங்க. அந்த இனி நீ அழுது கொண்டுராய் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். ஏன் நீ அழமாட்டேன்னா, உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கிறார். அதை கேட்ட உடனே எப்படி ஒரு தாய் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாலும், தன் பிள்ளை தொட்டில தூங்கினாலோ அல்லது எங்க தூங்கினாலோ அந்த பிள்ளையினுடைய சத்தம் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் அந்த பிள்ளை அழுதுச்சு அப்படின்னா சட்டன்னா ஒரு முழிப்பு வரும்ல, அந்த மாதிரி கர்த்தர் அவ்வளவு அதிகமா நேசிச்சு, அவ்வளவு அதிகமா நம்ம மேல அன்பு வச்சு, கேட்ட உடனே பைபிள் அதான் சொல்லுது, அதை கேட்ட உடனே என் பிள்ளை கூப்பிட்டுட்டா, என் பிள்ளை என்னை நோக்கி பார்த்துட்டா, என் பிள்ளை என் சமூகத்துக்கு வந்துட்டா, என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, என் பிள்ளை என்னைய பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவர் உருக்கமா இறங்கி அதை உடனே மறுவுத்தர அருள்வாராம். இந்த உருக்கமான இரக்கம் தாங்க கர்த்தர் தருகிற பெரிய ஆயுதம். கர்த்தர் தருகிற பெரிய கிஃப்ட் என்னன்னா உருக்கமான இரக்கம். இந்த காலை வேளையில அந்த உருக்கமான இரக்கத்தை சம்பாரிச்சிருவோம். உருக்கமான இரக்கத்தை கர்த்தர்கிட்ட கேட்டுருவோம். ஆண்டவரே, அந்த உருக்கமான இரக்கத்தை எனக்கு தாங்க, என் பிள்ளைகளுக்கு உருக்கமா இறங்குங்க. எப்ராஹிம கர்த்தர் ஓசியா புஸ்தகத்துல 1வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் அவ்வளவு வசப்பாடுவார். அவருடைய கோபத்தை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமா எப்ராஹிமை போட்டு அவ்வளவு காரியத்தை சொல்லுவார். எப்ராஹிம் விக்கிரகத்தோடு அணிஞ்சிருக்கிறான், அவனை உற்று. எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்புறம் எப்ராஹிமினுடைய மகிமை ஒரு பறவையை போல இருக்குது. எப்ராஹிம் அப்படி, எப்ராஹிம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அதிகாரத்திலையும் எப்ராஹிமை குறித்து ஆண்டவர் அவ்வளவு கோபத்தோட பேசுவார். அவ்வளவு எரிச்சல் வரும் எப்ராஹிம் மேல. எப்ராஹிமினுடைய கிரியைகளை பார்த்து எப்ராஹிம் எனக்கு வேணவே வேணாம், அவனை உற்று, அவனை போ சொல்லிரு அப்படியெல்லாம் கர்த்தர் எப்ராஹிமை குறித்து ஓசியா புஸ்தகத்துல பேசிட்டே இருப்பார். ஒரே ஒரு மனுஷன் தான், ஒரே ஒரு கோத்திரம் தான், ஒரே ஒரு காரியம் தான் அந்த புஸ்தகத்துல இருக்கும். வெறும் எப்ராஹிமை மட்டும்தான் போட்டு தள்ளுவார். அவ்வளவு பயங்கரமான ஒரு எரிச்சல்ல ஓசியாவை கொண்டு எப்ராஹிமை மட்டும் பேசுவார்.
ஆனா எப்ராஹிமை குறித்து அப்படி பேசிட்டு எரேமியா மூலமா கர்த்தர் பேசும்போது எரேமியா 31:20 எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. எப்படின்னா, நம்ம சில பேர் கோவத்துல நிறைய பேசிடுவோம் பாத்தீங்களா, பேசிட்டு அதுக்கு முன்னாடி கூட நம்ம அவங்கள அவ்வளவா நினைக்க மாட்டோம். ஆனா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப நினைப்போம், இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி பேசிட்டோமே. மன்னிப்பு கேட்கறதுக்கும் நம்முடைய உள்ள வராது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆனாலும் அப்படி பேசிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை, ஆனா அவனுக்கு விரோதமா நான் பேசினது முதல் கொண்டு அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவனை நினைச்சு 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 என் உள்ளம் அவனுக்காக அப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படின்னா, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்ம மேல கோபப்படுறாரு, நம்ம மேல அவருடைய கோபம் இருக்குது, நம்ம ஏதோ பண்ணிட்டோம், ஏதோ பேசிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு விதமா கர்த்தரை விட்டு தூரம் போன மாதிரி, இல்ல கர்த்தர் நம்மளை விட்டு தூரம் போன மாதிரி இருந்தா, அதுக்கு அடுத்த ஒரு சீசன் வரும் பாத்தீங்களா, அந்த சீசன் உருக்கமான இரக்கம். அந்த ஒரு காரியம்தான் உருக்கமான இரக்கம். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, உனக்கு விரோதமான ஒரு வேலை என்னுடைய உள்ளம் உனக்கு விரோதமா நினைச்சிருக்கலாம், என் உள்ளம் உனக்கு விரோதமா ஏதாவது யோசிச்சிருக்கலாம், அதனால என் கிருபை உனக்கு குறைஞ்சிருச்சு, என்னுடைய பிரசன்னம் உனக்கு குறைஞ்சிருச்சு, அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதனால ஒரு சோர்வு, அதனால ஒரு பலவீனம் அப்படின்னு நீ கலங்கிட்டு இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த டேட்டை நீ குறிச்சு வச்சுக்கோ, உனக்காக தான் கர்த்தர் பேசுறாரு, நான் உன் மேல உருக்கமான இரக்கத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு உருக்கமா நான் இறங்குவேன். நான் உனக்கு இறங்கிட்டேன்னா உன் அழுகையை நிறுத்திடுவேன். முதல்ல இந்த உருக்கமான இரக்கம் வெளிப்படும் போது ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன தெரியுமா, அழுக நின்றும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், உன்னை நான் நீ அழ விட மாட்டேன், உன்னை நான் கண்ணீர் வெடிக்க விட மாட்டேன், உன்னை நான் கதற விட மாட்டேன். நீ அழுது கண்ணீர் வெடிச்சு நைட்டு கூட நீ அவ்வளவு அழுதுட்டு இன்னைக்கு காலையில இந்த மெசேஜ் நீ கேட்டுட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது கொண்டிராய், உருக்கமான இரக்கம் உனக்கு வெளிப்படுமா, வெளிப்படும். உன்னை நான் பேசிட்டேன், நான் உனக்கு விரோதமா நினைச்சிட்டேன் நீ நினைக்கிற, ஆனா என் உள்ளம் உனக்காக இப்பயும் கொதிக்குது. இவ்வளவு கஷ்டப்படுறாளே என் பிள்ளை, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாளே என் பிள்ளை, இவ்வளவு பெரிய கடினமான பாதையில போறாளே என் பிள்ளை, உன்னை நான் உருக்கமா இறங்கி உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன். இமைப்பொழுதுதான், ஆனா என் இரக்கத்தை நீ பார்ப்ப, என்னுடைய காருண்யத்தை நீ பார்ப்ப, என்னுடைய தயவை நீ பார்ப்ப. ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில சொல்றார். கண்களை மூடி, தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பும் இரக்கமும் பாசமும் பெரியது சுவாமி. மனுஷங்க எங்களை சூழ்நிலைகளை குறித்து, எங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு, எங்களுடைய சரீரத்தை வச்சு எவ்வளவோ காரியங்களை யோசிக்கலாம், சிந்திக்கலாம், பேசலாம். ஆனா நீங்க அப்படி இல்லப்பா. உங்கள்கிட்ட இருக்கிறது உருக்கமான இரக்கம். அந்த உருக்கமான இரக்கம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்கள்ட்ட இருக்காது, செல்வந்தர்கள்ட்ட இருக்காது, பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை. ஆனா இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஒரு ஏழையா நாங்க கூப்பிட்டா கூட கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் இந்த நேரத்தில் எங்களோட இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய தயவு எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.